தனுஷ் ஒரு பெரிய ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்தான். அவனுடைய உலகம் பணம் சம்பாதிப்பது, பதவி உயர்வு பெறுவது மற்றும் அலுவலகத்திலேயே பெரும்பாலான நேரத்தை செலவிடுவது என்பதாகவே இருந்தது. ஆரோக்கியமற்ற பழக்கங்கள், அவனுக்கு நேரத்துக்குச் சாப்பிடும் பழக்கம் கிடையாது. அலுவலக மீட்டிங்குகள் காரணமாக காலை உணவைத் தவிர்ப்பான். மதிய உணவோ பிட்சா, பர்கர் என அவசரத்தில் ஆர்டர் செய்யப்படும் துரித உணவுகளாக இருக்கும். இரவில் வீட்டுக்கு வந்த பிறகும் லேப்டாப்பில் வேலை பார்த்துக் கொண்டே குளிர்சாதனப் பெட்டியில் இருக்கும் இனிப்புகள் மற்றும் தின்பண்டங்களைச் சாப்பிடுவான். உடற்பயிற்சி என்றால் என்னவென்றே அவனுக்குத் தெரியாது. லிஃப்ட் உபயோகிப்பான், அருகில் கடைக்குச் செல்லக்கூட வண்டியை எடுப்பான். முதல் எச்சரிக்கை ஒருநாள் அலுவலகத்தில் முக்கியமான விளக்கக்காட்சியை தயாரித்துக் கொண்டிருந்தபோது அவனுக்கு திடீரென தலை சுற்றல் ஏற்பட்டது. நெஞ்சு அடைப்பது போலிருந்தது. அருகிலிருந்த சக ஊழியர்கள் அவனை கவனித்து அவசர சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். மருத்துவர் பல பரிசோதனைகள் செய்த பிறகு தனுஷிடம் கூறினார், தனுஷ், நீங்கள் இன்னும் 30 வயதை தாண்டவில்லை. ஆனால் உங்கள் உடல் ஒரு 50 வயதுடையவரைப் போல சோர்வடைந்திருக்கிறது. உங்கள் இரத்த அழுத்தம் அதிகமாக உள்ளது. சர்க்கரை அளவும் கட்டுக்குள் இல்லை. இதற்கு காரணம் முறையற்ற உணவு, தூக்கமின்மை மற்றும் உடற்பயிற்சி இல்லாததுதான். இப்போதிலிருந்தே உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றவில்லை என்றால் நீங்கள் பெரிய சிக்கலைச் சந்திக்க நேரிடும். விழிப்புணர்வும் மாற்றமும் மருத்துவமனையில் இருந்த சில நாட்கள் தனுஷுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வைக் கொடுத்தன. இவ்வளவு பணம் சம்பாதித்தும் தன் உடலை கவனிக்காமல் போனது எவ்வளவு பெரிய தவறு என்பதை உணர்ந்தான். டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்த பிறகு அவன் புதிய வாழ்க்கை முறையைத் தொடங்கினான். சரியான உணவு, அவன் துரித உணவுகளை முழுவதுமாகத் தவிர்த்தான். நேரம் தவறாமல் காய்கறிகள், பழங்கள், சிறுதானியங்கள் அடங்கிய சத்தான உணவை உண்ண ஆரம்பித்தான். உடற்பயிற்சி, தினமும் காலையில் அரை மணி நேரம் நடைப்பயிற்சி, வாக்கிங் மற்றும் யோகா செய்ய ஆரம்பித்தான். தூக்கம், இரவில் மொபைல் பார்ப்பதைத் தவிர்த்து குறைந்தது 7 மணி நேரம் நிம்மதியாக உறங்க ஆரம்பித்தான். 6 மாதங்களில் தனுஷின் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை அளவுகள் கட்டுக்குள் வந்தன. அவன் மீண்டும் சுறுசுறுப்புடன் வேலை செய்ய ஆரம்பித்தான். அவன் இப்போது சக ஊழியர்களுக்கு ஆரோக்கியமே உண்மையான செல்வம் என்று அறிவுரை கூறும் நபராக மாறினான்.